ப்ரோ ப்ரோ சுரேஷ்குமார்னு இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? ஆமா, நான் என் ஃப்ரெண்டு தானே. பெங்களூர்ல வேலை செஞ்சாரு. பெங்களூர்ல ஆமா செஞ்சிருந்தான். அவரு கூட வேலை செஞ்சிருந்தேன் ப்ரோ. அந்த நாய் அங்க 2 மாசம் செஞ்சது. கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டேன் ப்ரோ 2 மாசத்துலயே. அப்படியா? ஆமா ப்ரோ. சரி, நம்மளுக்கு ஃப்ரெண்டு தான். வா 2 மாசம் வேலை செஞ்சுன்னு சொல்றாரு. போயிட்டு அப்படி பார்த்தா உக்காரான்டா இங்க. இரு ப்ரோ வரேன். சொல்லு தல. அப்புறம் உன் பேருண்ணா? பேரு யோகேஷ் ப்ரோ. என்ன லீவுக்கு வந்துக்கிறியா? ஃப்ரெண்டு பார்க்கலான்னு வந்தேன். சரி. அதான் எங்க ப்ரோ இருப்பாரு இப்போ? டைம்ண்ணா 10. அந்த நாய் எங்க வைன் ஷாப் வாசல்ல தான் உட்காந்துருக்கான். மணி 10 தான் ஆகுது. அது தொடக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் அவன் தான் வாங்குவான். தெரியாதா உனக்கு? அப்ப என்ன ஃப்ரெண்டு நீ? ப்ரோ இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. எங்க நீங்க ஸ்கூல்லாம் படிச்சீங்க? நீ புதுசா வந்துக்கிற, உனக்கு தெரியல. எல்லாம் இங்கதான் ஸ்கூல் ஒண்ணு வந்தா ஞாபகம். ஸ்கூல்ல தான் நாங்க பீடி அடிக்க ஆரம்பிச்சோமே. போய் தண்டவாளத்துல உக்காந்துருவோம். ஓன்னு அச்சுன்னு கிடப்போம். 2 பீடி தான் மாத்தி மாத்தி அச்சுன்னு இருப்போம், வச்சுன்னு இருப்போம். ஸ்கூல்ல நாங்களே அடிச்சுக்கிறோம். +2 படிக்கும் போது அடிச்சுக்கிறோம். +2 5ஆவது பிள்ளையா அடிச்சிட்டோம் நாங்க. ப்ரோ 5ஆவது படிக்கும் போது எப்படி ப்ரோ உங்களுக்கு யாரு ப்ரோ இதெல்லாம் பழக்கம் பண்ணி விட்டது? அதோ கேட்டு வந்தியே அந்த தரத்துல தான் அவனா? ஆமா, அவனால தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணதே. ஏன் இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி புள்ளிகளை கேட்டுதான் அந்த நாய் தான். அதான் சொல்றேனே, கூட அங்கதான் இருப்பான். சரக்கு தான் வாங்கி வைப்பான். ஆனா நான் எல்லாத்தையும் விட்டேன்பா. இப்போ நம்மள அதை பண்றது இல்லை ப்ரோ. எப்பதான் ப்ரோ வருவாரு அவரு? வேற என்னடா இவன் அவரு ஃபுல்லா குஸ்டிங்க தான் வந்து அவுப்பான் பாரு. வருவாங்கிறா போன்ல அவன் தான் லவுட் ஸ்பீக்கர் போடுறான் பாரு. இப்போ சொல்லு மச்சான். ஒரு 50 ரூபா கம்மியாகுதுடா, அனுப்பி விடுறா. நேத்துக்கு சரக்கு வாங்கதான்டா. சரி அனுப்புறேன், சீக்கிரம் வந்து தொலை. வர அனுப்பி மஜா தான் இன்னைக்கு. பாணி வைடா. ஏன்டா ஊர்ல இருந்து வந்தா அனுக்குது எனக்கு. நாய் டெய்லி குடிக்கிறான், கம்மியா குடிக்கிறான். ஆனா நான் அதெல்லாம் விட்டேன். அப்பதான் எப்பயே விட்டேன். இது கூட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பொண்ணு லவ் பண்ணான். மச்சான் வாடா ஆளை போய் பார்த்துட்டு வந்தான் சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டான் அவன் வீட்டாண்டே, அவங்க ஊராண்ட. அவங்க அண்ணங்காரன் பார்த்துட்டான். அச்சு பொழந்து அமிச்சாங்க எங்களை. செம்மடி அடிச்சாங்க. சரி இதோட விட்டுருவான்னு பார்த்தா என் மச்சான் கெத்து அத்தை ஒரு வாரத்துல உணர்வு பொண்ணு உசார் பண்றான் அதே ஊர்ல. பாத்துக்கோ. இப்போ ஒரே பெங்களூர்ல இருந்த நாய் எதுனா உசார் பண்ணிருக்கோம். கேட்டா 2 மாசம் போர் அடிக்க மச்சான், எந்த உசார் பண்ணி அந்த ஜாலியா இருக்கும்ன்றான். என்ன பண்றது சொல்லு? ஆனா நான் அதெல்லாம் விட்டேன். அதெல்லாம் பண்றதே இல்லை. வீட்டுல வேற பொண்ணு தேடுறாங்க. நானும் போய் வேற வேலை செஞ்சுட்டேன். முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த நாய் 2 மாசம் பெங்களூர் போச்சு பாரு. அதுலதான் நான் திருந்தனே. இப்போ கூட எதுக்கும் உட்காந்துக்கிறேன். சரி போச்சுப்பான், ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அப்படி வருவான், அப்படியே கதை கொடுத்துட்டு ஃபோன் வந்துச்சு, சாப்பிஸ் வந்து ஓடுவேன். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு இதெல்லாம் விட்டு நான் நிம்மதியாகிறேன். இதோ ஆஃபீஸில் ஆன்ரோலு ஹெச்ஆர்ஆ சென்ட்டேன். மாதம் 45,000 கொடுக்குறாங்க. இன்னும் 2 மாதத்தில் இன்க்ரிமெண்ட்டு. ஆஃபீஸு, வீடு, ஏரியா, ஆரோக்கியா பாலில் வர மாதிரி இந்த வாழ்க்கை தான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீ கூட அந்த நாய் கூட சேர்த்து விட்டுரு, போடவே மாட்டேன். அப்புறம் வேலை என்ன வேணா ஃபோன் பண்ணு, நம்ம கம்பெனியில் இருக்குது, சேர்த்து விட்றேன். ஸ்டார்டிங்கு ஒரு 25,000 கொடுப்பாங்க. நீ என் பொறுமையாடி செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில். வீடு கூட கட்டேன். வந்தா கல்யாணம் பண்ணால் அந்த மாதிரி மகாராணி மாதிரி வாழ வேண்டியதுதான். இன்க்ரிமெண்ட்லாம் போட்டுருவாங்க. அப்புறம்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? கடன் கூட கிடையாது. ஜாலியாக சுற்றின்னு இருப்பேன் நான் கல்யாணம் பண்ணி. அதுதான் வெயிட் பண்ணிங்கிறேன். எப்படா கல்யாணம் ஆகும்னு பார்த்துங்கிறேன். பார்க்கலாம். இதுரா கேட்டு நிறுத்தி எங்கன்னு இந்த நாய் வருது பேர். ஒண்ணுமே தெரியல, மட்டுமான செருப்பு குத்துட்டான் போல இது. ஸ்டெடியானடா. யார் அது பக்கத்துல? தெரிஞ்சு மூஞ்சி மாதிரி இது. கண்ணும் தெரிய மாட்டேங்குது. ஐயோ பார்த்தா மாதிரி இவன. வாங்க மச்சான், வாங்க மச்சான். மச்சான் நீங்க வாயா ஒரு நிமிஷம். வா வாடா மச்சான். என்ன கருமடா கொச்சா இப்படி நாத்தடிக்குது? கருமா ஸ்மெல் வருதா? நீ ஃபோன் பண்ண ஃபோனே மயங்கமே. அந்த முக்கு வரும்போது ஆண்டிச்சு ஸ்மெல்லு. மச்சான் அது எனக்கு பொண்ணு பார்த்தாங்கல்ல, அதோட தம்பிடா அவன். ஐயோ
என்னடா ஏதோ சொல்லிட்டியாண்ணா? என்ன சொல்ல வாயே தரலாம் மச்சான். ஜம்முன்னு இருந்தா நான் சும்மா டேய் ஏதாவது சொன்னியாடா? வந்து கேட்டாரு ஃப்ரெண்ட் எங்கன்னு. ஆபீஸ் கால் பேசியிருந்தேன். சொல்லல. எதுவும் சொல்லல. லவ்டா மச்சான். யாரு ஸ்டெடியா கூட்டும் போறேன். சரி ப்ரோ, நீங்க 2 பேரும் பர்சனலா பேசுங்க போல, பேசினே இருங்க. நான் அப்படி கொஞ்சம் ஓரமா நிக்கிறேன். மச்சான் நான் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா. உடம்பு சரியில்லை, அதான் ஒரு மாதிரியா கண்ணெல்லாம் ஆகுது. சரி சரி வந்தீங்க கிளம்புறீங்க? கிளம்புறேன், வேலை இருக்கு. மச்சான் எனக்கு கேட்டுருப்பீங்களா என்னை பத்தி சொல்லியிருப்பானே பெருமையா? ரொம்ப நல்ல விதமா சொன்னாரு. சொன்னானா? நல்ல வேலை வேற யாரையும் பார்க்கல, இவரை பார்த்தேன். ரொம்ப நல்ல விதமா சொன்னாரு. சந்தோஷம். நான் போயிட்டு வரேன் ப்ரோ. ஒரு நிமிஷம் வாங்களேன் ப்ரோ. உங்களுக்கு உண்மையாவே எந்த பழக்கம் இல்லையா? சத்தியமா இல்ல ப்ரோ. சரி உங்க நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். நம்பரா? உங்களுக்கு 2 போட்டோ அனுப்பிடுறேன், கொஞ்சம் பாருங்களேன். யாரு ப்ரோ இவங்க? நல்லா இருக்கிறாங்களா? ப்ரோ அருமையா மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்களே. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நல்ல செய்தியா தான் இருக்கும். நல்ல செய்தியா? சரி மாமா, வரேன். மாமாவா? மச்சான் எவனா அவன்? மச்சான் நல்ல வேலை அந்த பொண்ணு காப்பாத்துறேன். எவ்வளவு முடியுவாளா? ஆமா மச்சான், நல்லா ரொம்ப பிடிக்கும். டேய் 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 சி, அந்த கருமத்தை பண்ணதுடா. I love you மச்சான். தாலி மச்சான். உண்டாண்டா சாணி பூச்சோன்னு